வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரொம்பவே குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ராகி சேமியா புட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்து நீங்கள் செய்யலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த ராகி சேமியா புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதாவது 180 கிராம், அதாவது 180 கிராம் சேமியா இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேமியாவை வந்து ஒரு பேக்கெட் சேமியாவை வந்து 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற விட்டுக்கணும். ஸோ இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சேமியாலாம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தாலே நல்லா ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி வந்து நம்ம வடிகட்டிடலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வந்து நல்லா இதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த தண்ணி நம்மளுக்கு வேண்டாம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த சேமியா வந்து அவிச்சிக்கணும், அதாவது ஸ்டீம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து ஏற்கனவே தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க சேமியாவை அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஸ்டீம் வந்தோடனே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அவிச்சிக்கலாம். ஸோ நல்லா ஒரு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வந்து ஸ்டீம் ஆகட்டும் நம்ம சேமியா. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது நம்ம சேமியா வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஸ்லைட்டாக கையில் எடுத்து கிள்ளி பார்த்தா கூட பாருங்கள், நம்ம சேமியா வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம சேமியா ஆறட்டோன்னு விட்டுடலாம். சேமியா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை சேமியா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு நல்லா வந்து உதுத்து விட்டுக்குங்க. சூடாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா இது வந்து சேமியா வந்து குழஞ்சிடும். ஸோ ஸ்லைட்டாக கொஞ்சம் ஆறட்டோன்ட்டு நம்ம இது வந்து மெதுவாக உதுத்து விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம புட்டு வந்து நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சேமியா நல்லா ஆறிடுச்சு. நான் நல்லா உதுத்து விட்டுட்டேன். அடுத்ததாக இதில் வந்து நம்ம அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காய் திருகல் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அரை மூடி தேங்காய் எடுத்து நான் வந்து திருகி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து இனிப்புக்காக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னா வெறும் தேங்காயும் சேமியாவும் சாப்பிட்டாலே நல்லா அதில் தேங்காயில் இருக்கிற இனிப்பே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வேணால் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது ஸோ இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ஒயிட் கலரும் அந்த ப்ரௌன் கலரும் சேர்ந்து பார்த்தாலே நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இதாகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. டக்குன்னு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப குயிக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ராகி சேமியாவில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ராகி சேமியா புட்டு வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.